ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இன்றைக்கும் இயேசப்பா நமக்காக நம் சுமைகளை அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் வெகு தூரம் சுமையை தூக்கிட்டு வர்றவங்களுக்கு ஆங்காங்கே சுமை தாங்கி வச்சுருப்பாங்க. அப்போது இந்த சுமையை மூட்டையாக முதுகுலெல்லாம் சுமைகளை தூக்கிட்டு வரவங்க அந்த சுமை தாங்கிக்கு மேலே அந்த சுமைகளை இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நிம்மதிக்கும் அளவே கிடையாது. அவங்க உடம்பு வலியோடு அதை மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும்போது அது அவர்களுக்கு அவ்வளோ ஒரு சுகமாக இருக்கும். அது அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். அந்த வேதனைக்கும் அந்த பெருமூச்சோடு அந்த வேதனையோடு நடந்து வருகிறவர்களுக்கு அது ஒரு மரத்தை வெயிலில் நடக்கிறவங்களுக்கு மரத்தை பார்த்தா எவ்வளோ ஒரு சுகமோ அதே போல் இந்த சுமை தாங்கி பார்த்தோன்னே அவங்க அந்த பெருமூச்சோடு வர்றவங்களுக்கு அது ஒரு இளைப்பாறுதலாய் அந்த பாரங்களை சுமைத்து வைக்கிற ஒரு இடமாய் ஒரு நிழலாய் அவங்களுக்கு இருக்கும். அதே போல் இன்றைக்கும் ஏசப்பா பாருங்கள், நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்முடைய சுமைகளை அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 68:19 அனுதினமும் என் பாரங்களை சுமக்கிறேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி பாரமான சிலுவையை தன் தோளில் மேல் சுமந்து கொண்டு எருசலேம் வீதி வழியாக தள்ளாடி தள்ளாடி நடந்து வருகிறார். அவர்தான் உலகத்தின் பாவ பாரங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாய் நம்முடைய பாவங்களுக்காக நம்ம ஒவ்வொருடைய பாவ பாரத்தை சுமை தாங்கி போல தாங்கி சுமக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாம் பிழைத்திருக்கும்படி நம் பாவங்களை அவர் சிலுவை மரத்தில் சுமந்தார். அடுத்து நம்முடைய கவலைகளெல்லாம் சுமந்தாராம். நான் உன்னை என் கவலைகளை எல்லாம் அவர் சுமந்தார். இப்போ பார்த்த வசனத்தின்படி நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் என் மேலே வைத்துவிடுன்னு சொல்லி நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் சுமந்தார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கவலைகளை நாமே சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நேரத்திலேயே அவர் என்ன செய்தார்? நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் ஒரு சுமை தாங்கியை போல அவர் சுமந்தாரா. நம்ம கவலைகளை சுமக்க தேவையில்லை. அது என்ன செய்யணும்? நாம கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கணும். ஒரு காலத்தில் நம்ம கவலைகளை நாமளே சுமந்து திரிந்தோம், இளைப்பாறுதல் இல்லாதபடி. ஆனால் என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோமோ அப்போதே அவர் நம்ம என்ன செய்தாரா? விசாரிக்கிறவராய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அதனால என் கவலையெல்லாம் என்ன செய்வேன்? அவர் மேலே இருக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தா நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்தாரா. ஏசாயா 53:4-5 என் வியாதிகளை சுமந்தார், என் சாபங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வாக்கினை அவர் மேல் வந்தது. ஆகவே இன்றைக்கும் நம்முடைய சுமைகளை எல்லாம் தாங்கும் சுமை தாங்கி நம்முடைய இயேசு, என் சுமை தாங்கியாயிருக்கிற இயேசுவின் மார்பில் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் நம்முடைய சுமைகளெல்லாம் அவர் மேலே இறக்கி வைத்து நாம் அனுதினமும் அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து துதித்து அவரோடு கூட அவருடைய பிள்ளையாய் நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். சுமை தாங்கி இயேசு நமக்காக நம்முடைய எல்லா சுமைகளையும் அவர் ஏற்கிறார். பாவ சுமைகள், வியாதி என்னும் சுமை, கவலை என்கிற சுமை எல்லாவற்றையும் அவர் நமக்காக சுமந்து தீர்த்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாகவே இந்த நாளிலும் ஏசப்பா எனக்காக என்னுடைய பாடுகளை நீர் சிலுவை மரத்தில் சுமந்தி என் கவலைகளை நீர் சுமந்து தீர்த்து எனக்கு சமாதானத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்களுடைய எல்லா சுமைகளையும் அப்பா உம்மீது நாங்கள் இறக்கி வைத்து நாங்கள் இந்த பூ உலகத்தில் இயேசுவே உம்மோடு கூட நாங்கள் இளைப்பாற நீர் இந்த நாளில் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், உங்கள் சுமையை என் மேல் இறக்கி வையுங்கள் என்று சொன்னீங்களப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுமைகளையும் அநேகர் அவங்கவுங்க சுமையை அவர்கள் தூக்கி சுமக்காதபடி உம்மீது இறக்கி வைத்து உம்மால் கிடைக்கக்கூடிய ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த நாளில் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பக்குவத்தை கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளில் அப்பா பார சுமையினால் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலையின் ஆவியாயிறங்கி ஒவ்வொரு பிள்ளையும் விடுவீங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.